வணக்கம், வெல்கம் டு ஒன் மோர் ஸ்டிச் வித் நிஷு. இன்னைக்கு இந்த வீடியோவில் 2 விதமான ஸ்க்ரன்ச்சீஸை எப்படி சிம்பிளாக ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் லேயர் ஸ்க்ரன்ச்சி. இதோட மெஷர்மெண்ட் விட்த் வைஸில் 4 இன்ச்சஸும் லென்த் வைஸில் 25 இன்ச்சஸ்லேருந்து 28 இன்ச்சஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஃபேப்ரிக்கோட 2 ரைட் சைடும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்த மாதிரி வச்சு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணணும். உள்பக்கமாக இருக்கிற ஃபேப்ரிக்கை மேலே ஒரு வாட்டி பாட்டம் சைடில் ஒரு வாட்டின்னு மடித்து வெளியே இருக்கிற 2 ஃபேப்ரிக்கோட எட்ஜையும் சேர்த்து 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது உள்ளே மடித்து வச்சுருக்க ஃபேப்ரிக்கை புல் பண்ணி இழுத்து திரும்பியும் ஸ்டிச் பண்ணணும். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஃபேப்ரிக்கோட எண்ட் பாயிண்டில் 1 இன்ச் கேப் விடணும். இந்த கேப் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இந்த கேப் வழியாக ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிவிட்டு எலாஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். எலாஸ்டிக்கோட மெஷர்மெண்ட் 7 இன்ச். எலாஸ்டிக்கோட 2 எண்ட்ஸையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். எலாஸ்டிக்காக விட்ட கேப்பை ஸ்டிச் பண்ணிடலாம். செகண்ட் ஒன் டபுள் லேயர் ஸ்க்ரன்ச்சி. இந்த ஸ்க்ரன்ச்சி செய்கிறதுக்கு நெட் ஃபேப்ரிக்கை அவுட்டர் லேயருக்கும் சாட்டின் ஃபேப்ரிக்கை இன்னர் லேயருக்கும் எடுத்திருக்கேன். நெட் ஃபேப்ரிக்கோட மெஷர்மெண்ட் லென்த் வைஸில் 25 இன்ச்சஸ், வித் வைஸில் 4 இன்ச்சஸ். சாட்டின் ஃபேப்ரிக்கோட மெஷர்மெண்ட் லென்த் வைஸில் 25 இன்ச்சஸும் வித் வைஸில் 3.5 இன்ச்சஸும் எடுத்துக்கணும். நெட் ஃபேப்ரிக்கோட வித்தை விட 1/2 இன்ச் கம்மியாகவே எடுக்கணும். சாட்டின் ஃபேப்ரிக்கில் ரைட் சைடு ராங் சைடு மார்க் பண்ணிக்கலாம். நெட் ஃபேப்ரிக்கை சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி சாட்டின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடோட எட்ஜில் ப்ளேஸ் பண்ணணும். சாட்டின் ஃபேப்ரிக்கை நெட் ஃபேப்ரிக்கோட க்ளோஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்டில் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். மார்க் பண்ண 1 இன்ச்சை ஸ்டிச் பண்ணாமல் அதுக்கு பக்கத்தில் இருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது எண்ட் பாயிண்ட்லேயும் 1 இன்ச் மார்க் பண்ணி அதோடையே ஸ்டிச்சை ஸ்டாப் பண்ணிடணும். சேஃப்டி பின் யூஸ் பண்ணி ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிடலாம். டர்ன் பண்ண ஃபேப்ரிக்கோட 2 எண்ட்ஸும் இப்படி ஓப்பனாக தான் இருக்கும். 2 எண்ட்ஸோட நெட் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி 2 எண்ட்ஸோட சாட்டின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நெட் ஃபேப்ரிக்கை தான் ஸ்டிச் பண்ணணும். செகண்டாக சாட்டின் ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி புல் பண்ணதும் 2 ஃபேப்ரிக்கோட சீம் அலவன்ஸும் ஃபேப்ரிக்கோட உள்பக்கமாக போயிடும். எலாஸ்டிக்கோட மெஷர்மெண்ட் 7 இன்ச். எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி எலாஸ்டிக்கோட 2 எண்ட்ஸையும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். எலாஸ்டிக்காக விட்ட கேப்பை ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி சூவிங்.